மும்பை. மும்பையை நாம கவனிக்கணும். பலரும் பல காரணங்களை சொல்லலாம். என்ன பொறுத்த அளவுல எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமானது இந்தியாவில் ஒரு நகரம் முழுமையாவே தன்னை ஒரு நகரமா சிந்திக்கிறது செயல்படுறது மும்பையில தான் நடக்கும். அதனாலதான் நவீன இந்தியாவோட கருத்துக்களை தேசத்தோட மனநிலையை உருவாக்கக்கூடிய வேலையில எந்த நகரத்தை விடவும் தொடர்ந்து மும்பையால பெரும் செல்வாக்கு செலுத்த முடியும். மும்பை ஏன் முக்கியமானது? 5 காரணங்கள். 1, அரசியல் நார்த்திசை மையம். இந்திய தேசியத்தோட முன்னோடி தாதாபாய் நவ்ரோஜியையும் ஒரு சமூகத்தோட விடுதலைக்கான முதன்மை இலக்கு அதனோட பொருளாதார இறையாண்மை அப்படிங்கிற அவருடைய முக்கியமான கோட்பாட்டை தந்தது மும்பை. சுதந்திர போராட்ட பெரும் தலைவர்களான கோகலே, திலகர் இருவரையுமே தந்தது மும்பை தான். எல்லாவற்றையும் விட முக்கியமா தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்திய சுதந்திர போராட்ட களம் நோக்கி காந்தியை இழுத்து வந்தவர் கோகலே. போராட்டத்தோட முக்கியமான காலகட்டமான 1917 1934 வரைக்கும் காந்தியோட தலைமையகம் போல செயல்பட்டது மும்பை மணிபவர். இந்திய அரசியல்ல எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய காந்திய அரசியல் பிரதான திசை அப்படின்னு சொன்னா நேர் எதிரில் உள்ள திசை இந்துத்துவ பெரும்பான்மையாத அரசியல். அதோட பெரிய சக்திகளான சாவர்கர், கோல்வால்கர் இருவருமே மும்பையோட உருவாக்கம் தான். நவீன இந்தியாவுடைய இன்னொரு திசை சமூக நீதிக்கான குரல் அம்பேத்கர். அவருக்கும் மும்பை தான் களம். அடுத்த திசை மொழி வழி சமூகங்களுடைய மண்ணின் மைந்தர்களுக்கான அரசியல் உரிமை குரல் பால் தாக்கரே. மும்பை இந்த 4 குரல்களோட மையம். 2, பொருளாதார இதயம். மும்பை துமினா இந்தியாவுக்கு சளி பிடிக்கும்னு சொல்லுவார். இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்புல சுமார் 6% மும்பை பங்களிக்கும். டாடா, ரிலையன்ஸ் இப்படி நாட்டோட பெரும்பான்மையான கார்ப்பரேட் தலைமையகங்கள் மும்பையில தான் இருக்கு. நாட்டினுடைய முக்கிய துறைமுக மையம் அப்படிங்கிற இடத்தை உறுதியா பிடிச்சிட்டு இருக்கு மும்பை. நாட்டோட கடல் வழி சரக்கு போக்குவரத்துல 1/3 பங்குக்கு மேல மும்பையில நடக்குது. மொத்த வருமான வரியில 33%, சுங்க வரி வசூல்ல 60% மும்பை கொடுக்கும். ஆசியாவிலே அதிகமான கோடீஸ்வரர்களை கொண்ட நகரம் மும்பை. வலுவான பங்கு சந்தைகள் இங்கே இயங்குது. தேசத்துடைய பொருளாதார பாதையை மும்பை தீர்மானிக்கும். 3, கலாச்சார தாக்கத்தலாம். கன்னியாகுமரியிலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் பல கோடி வெகுஜன மக்களுடைய ரசனையை தீர்மானிக்கக்கூடிய பாலிவுட் தலைநகர். அதோட அந்த கால பாம்பே கிரானிக்கல் தொடங்கி இப்ப இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமம் வரைக்கும் எது முக்கியம் அப்படின்னு நாடு பேசணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய வலுவான ஊடகங்கள் இயங்குகிற மையம். இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் அதோட சிந்தனைகளையும் மறைமுகமா மாற்றி அமைக்கக்கூடிய நகரம் மும்பை. 4, அறிவு பரிசோதனை. வரலாற்று தொடர்ச்சியா முதன்மைகள் மும்பையில தான் அதிகம் நடக்குது. இந்தியாவோட முதல் பயணிகள் ரயில் சேவை 1853 இங்கதான் தொடங்குச்சு. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் 1855 இங்கதான் நடந்துச்சு. பிரிட்டிஷார வெளியேற்றம் முழக்கமா 1942 செய் அல்லது செத்து மடின்னு காந்தி முழங்கினது இங்கதான். ஹர்ஷத் மேத்தா, தாவூத் இப்ராஹிமும் மும்பையோட உருவாக்கம் தான். பாபா அணு ஆராய்ச்சி மையம், டாடா ஆராய்ச்சி நிறுவனமும் மும்பையுடைய உருவாக்கம் தான். 5, கனவுகளோட தளம். இவை அத்தனைக்கும் அடிப்படை அம்சம் எல்லாருக்கும் வாய்ப்பளிக்கும் தன்மையை, புது விஷயங்களை ஈர்க்கும் விசையை எப்போதும் வச்சிருக்கிற நகரமா மும்பை திகழ்றது. தீவிரமான உள்முரண்களுக்கும் இடமளிச்சு தனிநபர் ஆளுமைக்கும் சிந்தனைக்கும் ஒரு பரிசோதனை களமா தன்னை மும்பை தொடர்ந்து அனுமதிக்கும். எவ்வளவு அடிபட்டாலும் தொடர்ந்து ஒரு மேலை தாராள பண்பை அது கனவு கண்டுகிட்டே இருக்கு. மும்பைக்கு வரக்கூடிய பலரும் இங்கிருந்து ஊர் திரும்ப நினைக்கிறதே இல்லை. தன்னளவுல முழுமையை உணரக்கூடிய ஒரு நகரத்துல தான் இது சாத்தியம். இதன் வழியாதான்
நாட்டோட சிந்தனை தளத்துல வலுவான ஒரு இடத்தை மும்பை பிடிச்சிருக்கு. இதன் வழியாதான் நம் ஒவ்வொருத்தரோட கவனத்தையும் மும்பை எப்போதும் கோரும்.